வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம். இந்த வாரம் திருப்புகள் கதிர்காம திருப்புகள் 4 ஸ்டான்ஸாக தான், 8 வரிகள் தான். ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஈஸியான ராகம் பாக்யஸ்ரீ. வரிகள் ஆரம்பம் எதிரில்லாத பக்தி தனிமேவி. பொருள் சொல்லிடுறேன். முதல்ல எதிரில்லாத பக்தி தனைமேவி, சமானமில்லாத அன்புடையவனாகி இனிய தாழ் நினைப்பை, இனிமையை தரும் உன் திருப்படிகளின் தியானத்தை இருபோதும் இரவும் பகலும் இதய வாரிதிக்குள் உறவாகி இதயமாகிற கடலுக்குள்ளே பதிய வைத்து எனதுளே சிறக்க அருள்வாயே. என் உள்ளத்திலே உன் நினைப்பு சிறக்குமாறு அருள்வாயாக. கதிரகாம வெற்பில் உறைவோனே, கதிர்காமம் என்ற திருமலையில் எழுந்தருளி வாழ்பவனே, கனகமேறு ஒத்த புயவீரா, பொன்மேறு மலையை ஒத்த தோள்களை உடைய வீரனே, மதுரவாணியுற்ற கடலோனே, இனிய மொழிகள் உள்ள சரஸ்வதி வந்து போற்றும் பாதனே, வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே, பாண்டியனது கூனை சம்பந்தராக வந்து நிமிர்த்திய பெருமாளே. ராகம் பாக்யஸ்ரீ. தாளம் திஸ்ர நடை, திஸ்ர ரூபம்னு 7 தாளம். பாக்யஸ்ரீக்கு ரெஃபரன்ஸ் கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன். அந்த பாடலில் அது ராகமாலிகா, அதில் ஒரு ஸ்டான்ஸாக வரும். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என காப்பாய், வாகீஸ்வரி மாயே வாராய் இது தருணம். இந்த 2 லைன் நீங்கள் எடுத்துட்டேன்னா ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தாளத்தை பற்றி பார்ப்போம். தாளம் திஸ்ர ரூபம். 7 வந்து, அதாவது சந்தத்தை சொல்லிடுறேன். தனன தான தந்த தன தான. இந்த லாஸ்ட்டு வேர்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு 3 தாளம் வரும். இதுக்கு வந்து 4.5 தாளம் வரும். 4 + 3 7 தாளம். எப்படின்னா, தனன தான தந்த தன தான, தனன தான தந்த தன தான. இந்த லாஸ்ட் இதுக்கெல்லாம் 3 தாளம். தனனக்கு 1.5 தாளம், 1 1 1. ஸோ 1 1 3, 3 + 1 4, லாஸ்ட்டில் ஒரு 3 தாளம், 7 தாளம். இப்போ நம்ம கற்றுப்போம். முதல்ல சந்தத்தில் தாளம் போடுறேன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைனுக்கு தாளம் போடுறேன். அதே மாதிரி இப்போ ஈஸியாக புரியும் உங்களுக்கு. எப்போதும் போல் ஒரு லைனையும் 2 பாடுறேன். நீ பாடுங்கோ சொல்கிறேன், நீங்கள் பாடுங்க. முதல்ல பிரித்து விட்றேன்னா, பிரித்து அண்டர்லைனில் மார்க் பண்ணிட்டுருங்கோ, ஏற்ற இறக்கம் மார்க் பண்ணிட்டுருங்கோ. எதிரில்லாத பக்தி தனை மேவி, ஏற்றி போட்டுக்கோங்க. ஏரோ மார்க் ஃபஸ்ட்டில் ஏற்றி போட்டுக்கோங்க, லாஸ்ட்டில் வந்து இறக்கி போட்டுக்கோங்க. இனிய தாள் / நினைப்பை இருபோதும் அடுத்து அது வந்து இறக்கி போட்டுக்கோங்க. இணையத்தாள் நினைப்பை இறக்கி போட்டு இருபோதும் கடைசியில் ஏற்றணும். 3வது லைன் சிங்கிள் ஏரோ மார்க்கு, அப்போர்டு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இதய வாரிதிக்குள் உளரவாகின்னு இருக்கும், அந்த லூவை பிரிச்சுன்றுங்கோ. இதய வாரிதிக்குள் உறவாகி, அது சிங்கிள் ஏரோ மார்க், அப்போர்டு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. 4th லைன் எனதுளே சிறக்க அருள்வாயே, அது டபுள் ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அப்போர்டு ஏரோ மார்க் ஏற்றி பாடணும். அருள்வாயேவும் ஏற்றி பாடணும் கடைசியில். இது ஃபஸ்ட்டு ஹாஃப். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணிட்டுருங்க. 4 லைனே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃப் அதே மார்க்கிங்ஸ் தான், நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை பார்த்தே நீங்கள் மார்க் பண்ணிட்டுருங்க. கதிர காம வெற்பில் உறைவோனே, வெற்பில் உறைவோனேன்னு இருக்கும். கதிர காம வெற்பில் உறைவோனே. அடுத்தது இறக்க ஏற மார்க். கனக மேரு ஒத்த புயவீரா, மதுர வாணியுற்ற கடலோனே,
வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே. கூன் நிமிர்த்தன்னு இருக்கும், வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே. இது இந்த கடைசி லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதை முடிக்கும்போது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பாடும்போது கடைசி லைன் வந்து ஏற்றி பாடுவோம், முடிக்கும்போது அண்டர்லைனோடு முடிப்போம் இல்லையா? அப்போ அந்த கடைசி லைன் முடிக்கும்போது இறக்கி முடிக்கணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கற்றுக்கலாம். சந்தத்தில் பாடிடுறேன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் அதே மாதிரி பாடுறேன், தாளம் போட்டு. தனன தான தத்த தன தான எதிரில்லாத பக்தி தன்னை மேவி. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ஒன்றுத்தையும் ரெண்டு தடவை பாடுறேன், கற்றுக்கோங்க நீங்கள். எதிரில்லாத பக்தி தன்னை மேவி பாடுங்க. எதிரில்லாத பக்தி தன்னை மேவி இனிய தாழ் நினைப்பை இரு போதும் பாடுங்க. இனிய தாழ் நினைப்பை இரு போதும் இதய வாரிதுக்குள் உறவாகி பாடுங்க. இதய வாரிதுக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே பாடுங்க. எனதுளே சிறக்க அருள்வாயே. இப்போது ஃபஸ்ட் ஆஃப் கற்றுண்டாச்சு. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பாடி காமிச்சிடுறேன் ஒரு வாட்டி. எதிரில்லாத பக்தி தன்னை மேவி இனிய தாழ் நினைப்பை இரு போதும் இதய வாரிதுக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே. அதே மாதிரி தான். எதுக்கு நாங்கள் பிரிச்சுக்க சொல்கிறேன்னா, 2 பார்ட்டாக ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் பாடுவோம். மோஸ்ட்லி அப்படி தான் வரும். அது எப்போயாவது தான் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ நான் சொல்கிறேன். நான் இப்போ அதனால் எப்போதும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். டிப்ஸு முதல் லைனில் மண்பாடம் பண்ணிக்கோங்க, பாடி பாடி பழகுங்க. அடுத்தது 2வது லைன் பாடி பாடி பழகுங்க. அப்புறம் 2 லைனையும் சேர்த்து பாடுங்க. அடுத்தது 3rd லைன் கற்றுக்கோங்க. அப்புறம் 3 லைனையும் சேர்த்து பாடுங்க. அப்புறம் 4th லைன், அப்புறம் 4 ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக சேர்த்து பாடினேன்னா உங்களுக்கு அப்படி பாடினேன்னா ஈஸியாக வரும். ஒன்றுன்னா அப்படியே மொத்தமாக பாடணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் இது வந்து ஈஸி மெத்தடு. அடுத்தது செகண்ட் ஹாஃப் ஆகும். கதிர காம வேற்பில் உறைவோனே கதிர காம வேற்பில் உறைவோனே கனக நேரு ஒத்த புய வீரா பாடுங்க. கனக மேரு ஒத்த புய வீரா மதுர வாணியுற்ற கழலோனே பாடுங்க. மதுர வாணியுற்ற கழலோனே வழுதி கோன் நிமிர்த்த பெருமாளே பாடுங்க. வழுதி கோன் நிமிர்த்த பெருமாளே. இப்போது அண்டர்லைனோட முடிப்போம் இல்லையா, அது அதே மாதிரி எதிரில்லாத பக்தி தன்னை மேவி பாடுங்க. எதிரில்லாத பக்தி தன்னை மேவி இனிய தாழ் நினைப்பை இரு போதும் பாடுங்க. இனிய தாழ் நினைப்பை இரு போதும் இதய வாரிதுக்குள் உறவாகி பாடுங்க. இதய வாரிதுக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே பாடுங்க. எனதுளே சிறக்க அருள்வாயே வழுதி கோன் நிமிர்த்த பெருமாளே பாடுங்க. வழுதி கோன் நிமிர்த்த பெருமாளே.
நான் சொன்னேன் இல்லையா, அந்த வழுதி கொண்டு மிருத்த முதல்ல ஏற்றி பாடினோம். ஸோ முடிக்கும்போது இறக்கி பாடணும். அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாடி காமிச்சுடுறேன். கதிர காம வெற்பில் உறைவோனே கனகமேரு ஒத்த புய வீரா மதுரவாணியுற்ற கழலோனே பழுதி நிமிர்த்த பெருமாளே எதிரில்லாத பக்தி தனை மேவி இனிய தாழ்நினைப்பை இருபோதும் இதயவாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே பழுதி நிமிர்த்த பெருமாளே. இப்போ ஃபுல் திருப்புகழையும் பாடி காமிச்சுடுறேன். எதிரில்லாத பக்தி தன்னை மேவி இனிய தாழ்நினைப்பை இருபோதும் இதயவாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே கதிர காம வெற்பில் உறைவோனே கனகமேரு ஒத்த புய வீரா மதுரவாணியுற்ற கழலோனே வழுதி நிமிர்த்த பெருமாளே எதிரில்லாத பக்தி தன்னை மேவி இனிய தாழ்நினைப்பை இருபோதும் இதயவாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே வழுதி நிமிர்த்த பெருமாளே. கதிர்காம முருகனுக்கு அரகரோகராம். எல்லோரும் நம்மளோட இன்னொரு சேனல் நாமருச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா அனுப்புவோம் நாங்கள். எல்லோரும் அந்த ஆனந்தத்தை அடையணுங்கிறதுனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். நிறையா நாமாவலிஸ் போடுறோம், லிரிக்ஸும் அதிலே போட்டுறோம். கற்றுக்கோங்க, திருப்புகழ் கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கோங்க. எல்லோரும் கோவிலுக்கெல்லாம் போய் பாடுறேன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி சத்சங்கத்தில் பாடுறேன்னு சொல்கிறேன். இந்த சத்சங்கம் வச்சுருக்கிறவள்லாம் தயவு செஞ்சு அவளுக்கெல்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறா, நீங்கள் நாமாவளி போடுங்கன்னே கேட்குறா. போடுங்க மாமி, நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்குன்னே கேட்குறா. ஸோ அதனால தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன். முருகன் அருளில் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் கற்றுண்டு முருகன் அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.